சசிகலா அம்மையார் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. கட்சி பேரெலாம் கூட அறிவிக்கலை. ஆனால் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா படம் போட்ட கொடியை அறிவிச்சிருக்காங்க. பசும்பொன்னில் மீட்டிங். இபிஎஸை கடுமையாக பேரை சொல்லாமலே கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. பாஜக கைது செஞ்சுன்னு சொல்லாமல் திடீர்னு என்னை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் தர்ம யுத்தம், இபிஎஸ் இப்போ இருக்கிறாரே ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி தோழர் பார்க்குறீங்க? அவங்களுடைய உள்ள கிடக்கை என்னவா இருக்குது? என்ன இன்டென்ஷனாக இருக்கும்? அவங்க பேசுனதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுக தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு என்று பேசிக் கொண்டிருந்தவர் சசிகலா. இப்போது அந்த நோக்கம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு புதிய கட்சியை துவங்குகிற அந்த நிலைக்கு சசிகலா தள்ளப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சசிகலா வழியே சென்று இந்த முடிவை எடுக்கவில்லை. சசிகலாவுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. சசிகலா என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அதிகபட்சமாக அதிமுகவை டேமேஜ் பண்ண முடியுமே தவிர அரசியல் களத்தில் எந்த தாக்கத்தையும் அவரால் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை.